வணக்கம் 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 மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா சரி சரி அதாவது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எப்படி சொல்கிறது, என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. அதாவது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஷார்ப்பாக சொல்லணும்னா ஒரு 9 வருஷத்துக்கு முன்னாடி பீப் சாங் அப்படிங்கிற டைட்டிலில் ஒரு சாங் ஒன்று சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் ஆகி ரொம்ப பெரிய அளவு வைரல் ஆச்சு. அது பீப் சாங்னா என்ன? பீப் சாங்னா என்ன? ஐயா நடிக்கிறாங்கயா. தமிழ்நாட்டில் அந்த லிரிக் தெரியாம எவனுமே இருக்க மாட்டேன். செம்ம லிரிக். என்ன லவ் பண்ற, என்ன லவ். இப்படி வைரலான இந்த சாங்கை வந்து நம்ம நடிகர் சிலம்பரசன் அவர்கள் வந்து பாடியிருப்பார். இசையமைப்பாளர் அனிருத் அவர்கள் வந்து இசையமைச்சிருந்தார். ஸோ இந்த பாடல் ரிலீஸ் ஆனவுடனே இந்த பாடலுக்கு எதிராக நிறைய பெண்கள் அமைப்புகளும் சரி, நிறைய கட்சிகள்ல இருந்து பயங்கரமான ஒரு எதிர்ப்பு குரல் வந்து வந்தது. நிறையா போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், நடிகர் சிலம்பரசன் அவருடைய வீடு முற்றுகை அப்படின்னு சொல்லி பலமான ஒரு எதிர்ப்புகளும் போராட்டங்களும் வந்து அந்த சமயத்தில் நடந்துச்சு. பெண்களை இழிவுபடுத்தும் வகையில் பாடல் பாடிய நடிகர் சிம்பு மற்றும் இசையமைப்பாளர் அனிருத் மீது நடவடிக்கை எடுக்க பெண்களை கொச்சைப்படுத்தும் வகையில் பாடல் இயற்றி பாடியதாக கூறி நடிகர் சிம்புவின் இல்லத்தை இந்திய மாணவர் சங்கத்தினர் முற்றுகையிட்டனர். பெண்களை கொச்சைப்படுத்தி பீப் பாடல் பாடிய நடிகர் சிம்பு, இசையமைப்பாளர் அனிருத்துக்கு எதிராக தமிழகத்தின் பல்வேறு பகுதியில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. அப்போது இருவரது உருவப்படங்களையும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் எரித்தனர். அந்த காட்சிகளை இப்போது பார்ப்போம். இப்படி பல்வேறு அமைப்புகளுடைய கடுமையான போராட்டத்தின் அழுத்தத்தினால நடிகர் சிலம்பரசன் மேலேயும் இசையமைப்பாளர் அனிருத் மேலேயும் போலீஸார் வந்து வழக்கு பதிவு செஞ்சு அந்த விசாரணை வந்து கோர்ட்டில் ரொம்ப நாள் நடந்து 2022 தான் அந்த கேஸை வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருந்தாங்க. 9 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை இப்போ ஏன் ரீகால் பண்ணுறேன் அப்படின்னு கேட்குறீங்களா? காரணம் இருக்குது. ஸோ 9 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன அந்த சாங்கில் ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் அவர் வந்து கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பார். அந்த பாட்டு வந்து ஒரு லவ் ஃபெயிலியர் சாங் மாதிரி தான் இருக்குமே தவிர்த்து அந்த ஒரு கெட்ட வார்த்தையினால அந்த ஒட்டுமொத்த பாட்டும் ஆபாச பாட்டு அப்படின்ற பேரில் வந்து கடுமையான போராட்டங்கள் நடந்துச்சு. ஆனால் இப்போ ஒரு பாட்டு சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாகவும் ட்ரெண்டாகவும் இருக்குது. அதுவும் அந்த பாட்டு முழுவதுமே ஆபாச வார்த்தைகளால் நிறைஞ்ச ஒரு பாட்டாக இருக்குது. ஸோ இந்த பாட்டை அந்த அளவுக்கு வைரலாக்கி நார்மலைஸ் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி வந்து சொசைட்டி மாறி இருக்குது. இதை நார்மலைஸ் பண்ணால் கூட பரவாயில்ல, இதை வந்து நீங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணுறது இருக்கு இல்லையா, அதை பார்க்கும்போது தான் ரொம்ப வேதனையான ஒரு விஷயமா இருக்குது. இப்படி முழுவதும் ஆபாச வார்த்தைகளால் நிரம்பி வெளிவந்திருக்கிற அந்த பாட்டை எதிர்த்து அதை கண்டித்து, அதுவும் அந்த பாட்டு வந்து அனிருத் அவர்களுடைய வாய்ஸ்லேயே இருக்குது. ஸோ அனிருத் கூட இது என்னுடைய வாய்ஸில் வந்து இப்படி தவறாக ஒருத்தவங்க வந்து ஆபாச வார்த்தைகளால் பாட்டு பாடியிருக்காங்க, அவங்க மீது நடவடிக்கை எடுங்க அப்படின்னு ஒரு கேஸ் கொடுக்கல, அல்லது எந்த ஒரு பெண்ணிய அமைப்புகளோ போராட்டம் பண்ணலை, எந்த ஒரு கட்சிகளோ அல்லது அமைப்புகளோ இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கலை. அந்த அளவுக்கு இந்த பாட்டுக்கு எந்த வித எதிர்ப்பும் இல்லாமல் செலிப்ரேட் பண்ணப்பட்டு இருக்கு. ஏன்னா 9 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பீப் சாங் வந்தப்போ இருந்த சிச்சுவேஷன் இப்போ கிடையாது. இன்றைக்கி வந்து எல்லா விஷயங்களையும் நார்மலைஸ் பண்ணி வச்சுருக்கீங்க. கெட்ட வார்த்தைகளை நார்மலைஸ் பண்ணி வச்சுருக்கீங்க. செக்ஷுவல் விஷயங்கள் எல்லாத்தையும், போனோகிராஃபிலேருந்து எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ணி வச்சுருக்கீங்க. ரவுடிசத்தை ரொம்ப ஈஸியாக நார்மலைஸ் பண்ணி சோஷியல் மீடியாவில் கொண்டாடுற அளவுக்கு அதை வந்து உருவாக்கி வச்சுருக்கீங்க. ட்ரக்ஸாக இருக்கட்டும், ஆல்கஹாலிசமாக இருக்கட்டும், குடிக்கிறதெல்லாம் இன்றைக்கி ஒரு விஷயமே இல்லை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து நிறுத்தி வச்சுருக்கீங்க. ஸோ எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க இல்லையா? அப்படி நார்மலைஸ் பண்ணால் கூட பரவாயில்ல, இந்த மாதிரி விஷயங்களை செலிப்ரேட் பண்ணுற அளவுக்கு போயிட்டீங்க பார்த்தீங்களா? ஸோ அதுதான் ரொம்ப ஒரு வேதனைக்குரிய விஷயமா. எவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலையை நோக்கி தமிழ்நாடு சமுதாயம் போய்கொண்டு இருக்கு. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி சொசைட்டியில் பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்சர்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய யூடியூபர்ஸ் எல்லாருமே இந்த சாங்கை எடுத்து இதை ஒரு கண்டென்ட் ஆக்கி, இதை ஒரு தம்ப்நெயிலாக வச்சு நீங்கள் வந்து ஒரு கண்டென்ட் போடக்கூடிய ஒரு சிச்சுவேஷனில் இருக்கீங்க. இதை வந்து அதாவது நார்மலைஸ் பண்ணால் கூட பரவாயில்ல, இதை வந்து ரொம்ப செலிப்ரேட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் கொண்டு போய் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத நினைக்கும் போது தான் ரொம்ப வேதனையாக இருக்குது. இவ்வளோக்கும் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து காலேஜஸில் இன்வைட் பண்ணுறீங்க, சீஃப் கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணுறீங்க, ஸ்கூல்ஸில் இன்வைட் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ் போய் அங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன மாதிரியான ஒரு இன்ஸ்பிரேஷனை உருவாக்க போகிறாங்க அப்படின்னு தெரில. இன்றைக்கி ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக அது என்ன மாதிரியான விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, அதை நான் கண்டென்ட்டாக யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்னு நினைக்கிற இந்த மாதிரியான இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை மாணவர்கள் மத்தியில் ஏற்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறது எனக்கு சத்தியமாக தெரியல. இவாளுக்கெல்லாம் ஒரு விழா வேற.
அதுலேயும் ரொம்ப உச்சத்தில் இருக்கக்கூடிய சில யூடியூபர்ஸ் கூட இதை வந்து கண்டென்ட்டாக எடுத்து வீடியோ பண்ணியிருக்கிறது வந்து ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயம். அதுவும் விஜய் சித்து அவர்லாம் வந்து யுவன் சங்கர் ராஜா இருக்கக்கூடிய ஒரு வீடியோ, அதுக்கு வந்து இந்த பாட்டோட டைட்டிலை வந்து தம்ப்நெயிலாக வைக்கிறாரு. அப்படின்னா இது என்ன மாதிரி நீங்கள் வந்து இந்த சொசைட்டியை கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கும் வந்து ஒரு சின்ன பொண்ணு இருக்குது, நாளைக்கு வந்து எதேச்சியாக அந்த பாட்டை அந்த பொண்ணு கேட்டு பாடும்போது உங்களுக்கு அது சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இப்படிப்பட்ட ஒரு ஒரு ஜென்ரேஷனை தான் நீங்கள் உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எனக்கு புரியல. அட்லீஸ்ட் யுவன் சங்கர் ராஜா அவர் எவ்வளோ பெரிய லிஜெண்ட், அவராவது வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு என்னப்பா என்னோட வீடியோவுக்கு நீ இந்த மாதிரி ஒரு தம்ப்நெயில் வச்சுருக்க, இது சரியில்லை அப்படின்னு வந்து அவராவது கண்டித்து அந்த வீடியோவில் உள்ள அந்த தம்ப்நெயிலை மாற்ற சொல்லியிருப்பாரு அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆக்சுவலாக அந்த வீடியோ வந்ததுலேருந்து இந்த நாள் வரைக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் யுவன் சங்கர் ராஜா சைட்லேருந்து ஒரு அழுத்தம் போய் அவங்க வந்து அட்லீஸ்ட் அந்த தம்ப்நெயிலையாவது மாற்றுவாங்க அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் மாற்றலை. தூத்துக்குடி தம்பி அதுதான் முதல்ல தூத்துக்குடி கொத்தனா கேள்விப்பட்டே இருக்கேன். அந்த பாட்டு நான் கேட்டதில்லை. ரொம்ப வைரலா தமிழ் சினிமாவே புரட்டி போடுற ஒரு பாட்டு சார். நீங்க வீட்டுக்கு போகும்போது உங்களுக்கு காட்டுறேன். ஆனா அதை தயவுசெய்து இங்கேயும் மறந்துருக்கேன். நான் காட்டுன்னு சொன்னீங்கன்னா என்ன அடிப்பாங்க? என்ன ரைமிங் சார் அந்த பாட்டுல? தூத்துக்குடி கொத்தனா வாய் பிடிக்கிறா சொல்ல. இது எவ்வளவு தூரம் மிக மோசமான ஒரு கச்சடா பேச்சு. சரி, இவர் மட்டும்தான் அப்படின்னா A2D நந்தா இன்னைக்கு வந்து யங்ஸ்டர்ஸ், அதுவும் குறிப்பாக டெக் சம்மந்தமான விஷயங்களில் ஒரு பெரிய ஸ்டார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அவருக்கு இப்போ சமீபத்தில் விருதெல்லாம் கூட கொடுத்தாங்க. நிறைய ஸ்கூல்ஸ்லாம் அவர் வந்து இன்வைட் பண்ணுறாங்க. அவரும் இது ஒரு விஷயத்த எடுத்து கண்டென்ட்டாக எடுத்துக்கிட்டா கூட பரவாயில்ல, இது எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத அவரே ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணி கட்டுறாரு. ஒரு ஏஐ மாடல்ல இருந்து எப்படி இந்த மாதிரி பாட்டை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. ஒரு பாட்டு மிகவும் ட்ரெண்டாக போய் கொண்டிருக்கிறது. ரீசெண்டா பாட்டு வந்து பயங்கர ட்ரெண்டா போகுது. என்ன பாட்டு? ஒரு ஊர் பேஸ் பண்ண பாட்டு. என்ன ஊர்? அது சொன்னா பிரச்சனை ஆயிடும். அந்த பாட்டு ஃபேமஸ் ஆயிடுச்சு. அந்த ஊர் என்ன ஊர்? தூத்துக்குடி யாருக்கா? கொத்தனா இருக்கு. இந்த கொத்தா என்ன பண்ணாரு? வீட்ல நல்லா தூக்கி கட்டாரு. சரிங்களா? கட்டல கேஸ் நம்ம தேவை. ஓகே. ரெடியா இருக்கு. ரெடியா இருந்தா ரூமுக்கு போஸ் பண்ணு. இந்த பாட்டுல என்ன பண்ணி டெக் சொல்ல போறீங்க? எஸ், இந்த பாட்டே ஒரு டெக். ஓகே அண்ணே, நீ என்ன பண்ணலாம்? கூகுள்ல போய் சுலோ பண்ணியா வந்து யா சுலோ ஏ கட்ட. உள்ள போய் நான் கிரியேட் கிளாஸ் ஆரம்பிச்சு பண்ணு. கிளிக் பண்ணியா இந்த இடத்துல வந்து என்டர் யுவர் ரைட் பண்ணி அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கஸ்டமர் கால் பண்ணி கால் ஈஸியா வர சொல்லுங்க. கஸ்டமர் வந்து என்ன பண்ணலாம்? தூத்துக்குடி கால் இது இங்கிலீஷ்ல வரேன். பையன் தமிழ்ல போய் நம்ம பாக்கி தமிழ்ல கேட்கணும். சரிங்களா? இப்போ வந்து டைப் பண்ணு. ப்ளஸ் ஐ அப்புறம் ராக். பாக்கி வந்து இவாளுக்கெல்லாம் ஒரு விழா வேற. அதாவது உங்களையெல்லாம் நான் கிரிட்டிசைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லலை. கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டியது என்னுடைய நோக்கம் இல்லை. நீங்கள்லாம் வந்து இன்னைக்கு சொசைட்டியில் ஒரு நார்மல் மேனை காட்டிலும் உங்களுக்கு வந்து அதிகமான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த சொசைட்டியை வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஸ்டெப் முன்னாடி கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு மிகப்பெரிய வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் முன்னாடி கொண்டு போகலைனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காகவோ அல்லது இன்னைக்கு இதுதான் வந்து யங்ஸ்டர்ஸுக்கு பிடிக்குது அப்படிங்கிறதுக்காகவோ அந்த விஷயங்களை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும், சரியாக இருக்கும்? எத்திக்ஸ்லாம் பேசுகிறீங்க இல்லையா, அந்த எத்திக்ஸ் படி இது சரியா அப்படின்றது வந்து நான் உங்கள் மனசாட்சிக்கிட்டேயே விட்டுறேன். இவங்களாவது பரவாயில்ல, இன்னும் சில சேனல்ஸ்லாம் இருக்குது, அவங்களுக்குலாம் ஆபாசத்தை வச்சு தான் கண்டென்ட்டே. இவங்க இப்போ நான் முன்னாடி சொன்னவங்களாவது என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி விஷயங்களை வந்து 18+ கண்டென்ட்ஸ், அதாவது இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னா முன்னாடிலாம் 18+ கண்டென்ட்ஸுங்கிறது அது ஒரு செக்மெண்ட்டாக தான் இருந்தது. ஆனால் இன்னைக்கு ஒட்டுமொத்த வீடியோஸ்லையும் சரி சோஷியல் மீடியாஸ்லையும் சரி 18+ கண்டென்ட் தான் இன்றைக்கி மெயினான ஒரு விஷயமாகவே நீங்கள் வச்சுருக்கீங்க. அது ஏன் அப்படின்னு புரியல. அதுலேயும் சில சேனல்ஸ்லாம் வந்து 18+ கண்டென்ட்ஸ் தான் அவங்களுடைய மெயின் கண்டென்ட்டே, பிரைமரி கண்டென்ட்டே அதுதான். அந்த சேனலை பார்த்தீங்கனாலே 18+ கண்டென்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். உதாரணமாக சொல்லணும்னா அந்த சில சேனல்ஸ் எல்லாம் இருக்குது. கேங்ஸ்டர்ஸ் கொத்தனார் பாடல் வெர்ஷன் 2.0 அப்படிதான் போடுவேன். எவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலையை நோக்கி தமிழ்நாடு சமுதாயம் போய்கொண்டிருக்கு. இதை ஒருவருமே கண்டிக்கலையே. பேன் பண்ணணும் இந்த மாதிரி கலாச்சாரம். ஸோ இந்த மாதிரியான சேனல்ஸாக இருக்கட்டும், இன்னும் அதிகமான சேனல்ஸ், சிலர்லாம் வந்து ஆபாசமாக வந்து வீடியோ போடுறதே அவங்களுடைய ப்ரொஃபஷனலாகவே வச்சுருக்காங்க. அதுலேயும் இப்போ ஒரு சில பேர்லாம் ஃபேமஸ் ஆகி பெய்டு சேனல்லாம் வச்சுருக்கவங்கலாம் பார்த்துருப்போம், அந்த ஸ்டோரிலாம் நம்ம கேட்டிருப்போம். ஸோ வெறும் ஆபாசத்தை மட்டுமே வச்சு, ஆபாச வார்த்தைகளை வச்சு, ஸோ இந்த மாதிரி ஒரு ஜென்ரேஷனை உருவாக்குறது, நார்மலைஸ் பண்ணுறது, இதை செலிப்ரேட் பண்ணுறது சரின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படிங்கிறது எனக்கு புரியலை. அதுக்காக நான் பெரிய யோகியன்னு கிடையாது. ஏன்னா நான் இந்த மாதிரி கண்டென்ட்லாம் வந்தால் பார்க்குறது இல்லை, எனக்கு வந்து இந்த மாதிரி கண்டென்ட்லாம் பிடிக்காது, நான் ரொம்ப யோகியன் அப்படிலாம் நான் வந்து சொல்ல வரல.
பட் நீங்கள் நார்மலைஸ் பண்ணுறதை தாண்டி செலிப்ரேட் பண்ணுற அளவுக்கு போகிறீங்க இல்லையா, இதெல்லாம் வந்து ஒரு கிரிமினல் அஃபென்ஸ் அப்படிங்கிறதே நீங்கள் தெரியாமல் இருக்கீங்க. இதெல்லாம் வந்து நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட்டுடைய லா படி இதெல்லாம் வந்து ஒரு அஃபென்ஸ், ஒரு பெரிய குற்றம் அப்படிங்கிறதே தெரியாமல் நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க. அந்த பாட்டு போட்டவன் மட்டும்தான் வந்து குற்றவாளி அப்படின்னு கிடையாது. அது ஒவ்வொன்றையும் எடுத்து ப்ரொமோட் பண்ணி கடைசி மனுஷன் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்து அதை செலிப்ரேட் பண்ணுறாங்க இல்லையா, நீங்களுமே குற்றவாளிகள் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். என்ன ப்ரோ சொல்கிறீங்க, இதெல்லாம் ஒரு பெரிய கிரைமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்லலை. இந்த சட்ட விஷயங்களெல்லாம் பார்த்துக்கக்கூடிய ஒரு முக்கியமான வழக்கறிஞரே இதை சொல்லியிருக்காரு, பாருங்கள். இந்த சாங்க நிறைய பேர் டிஎம் அமைச்சிட்டு இதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் இருக்கு சொல்லி கேட்டிருந்தீங்க. சில பேர் கமெண்ட் செக்ஷன்ல இதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் இருக்குன்னு கேட்டிருந்தீங்க. லீகலா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பீப் சாங்னு ஒரு சாங் வந்தது. அந்த சாங் பாடின மாதிரியே கம்போசர் மேலே எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. அதுல முக்கியமான செக்ஷன் வந்து செக்ஷன் 67 ஆஃப் ஐடி ஆக்ட் படி கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி சோஷியல் மீடியால பீப் சாங்கோ இல்ல தூத்துக்குடி கொத்தனார் சாங் இந்த மாதிரி பாடியிருந்தாங்கன்னா அவங்க மேல இந்த கேஸ் ரிஜிஸ்டர் வாய்ப்பு இருக்கு. இதுக்கு பனிஷ்மெண்ட் 3 வருஷம் வரைக்கும் ஜெயில் தண்டனை இருக்கு. আর 5 lakh rupees ஃபைன் அமௌண்ட் இருக்கு. உங்க ஃப்ரெண்ட் யாரா இந்த மாதிரி சோஷியல் மீடியால இந்த மாதிரி பாட்டு பாடுற மாதிரி இருந்தானா மறக்காம அவருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி இந்த மாதிரி நீ பாட்டு பாடுனா நான் ஜெயில தான் இருப்பேன்னு சொல்றேன். கண்டிப்பா அவர் பாட மாட்டார். இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கவர்மெண்ட் சைட்ல இருந்தும் எந்த விதமான பெரிய ஆக்ஷனும் இல்லை, காவல்துறை தரப்புல இருந்தும் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஒரு பெரிய அளவிலான ஆக்ஷன் எதுவும் இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் திறந்த வீட்டில் என்ன வேணாலும் நுழையும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி என்ன கண்டென்ட் வேணாலும் போட்டு நம்ம வந்து ட்ரெண்ட் ஆகலாம் அல்லது வந்து சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற பேரில் வந்து ஆபாச குப்பைகளை கொண்டு வந்து இன்னைக்கு இருக்கிற இளைய தலைமுறையினர் மத்தியில் வந்து கொண்டு போய் சேர்த்து அந்த இளைய தலைமுறையினருடைய வாழ்க்கையும் வந்து பால்படுத்திட்டு இருக்கிறத வந்து நினைக்கும் போது ரொம்ப உண்மையிலே ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. அதுக்காக நான் வந்து 90s பிறந்தவன். ஸோ ஏன் காலத்தில் இந்த மாதிரிலாம் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருந்துச்சு. என்னுடைய காலகட்டங்கள்லேயும் ஆபாச வார்த்தைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் போனோகிராஃபி எல்லாமே இருந்தது. பட் அது நார்மலைஸ் பண்ணக்கூடிய இடத்துல கூட இல்லை. அது தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு விஷயமா தான் பார்க்கப்பட்டது. ஆனால் இன்னைக்கு எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ணி அதை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது தான் இதை பேச வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கு. ஏன்னா நிறைய சின்ன குழந்தைகள் வந்து சோஷியல் மீடியா வந்து அவங்களுக்கு ஈஸிலி அக்சசபிளாக இருக்குது. அவங்களால ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியும். ஏன்னா அவங்களுடைய பேரண்ட்ஸுடைய ஐடி போட்டு தான் அவங்க லாகின் பண்ணியிருப்பாங்கன்ற பட்சத்தில் இது மாதிரியான விஷயங்கள் சின்ன பசங்க கிட்ட கொண்டு போய் அவங்க அதை பார்க்கக்கூடிய சிச்சுவேஷன் ஏற்படும் போது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத கொஞ்சமாவது ரியலைஸ் பண்ணி பாருங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். கலாச்சார சீர்கேடு விஷயங்கள் எதுவும் பண்ணாதீங்க. ஒரே ஒரு விஷயம் ஃபைனலாக ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ணி எல்லாத்தையும் வந்து செலிப்ரேட் பண்ணுறீங்க. இந்த ஜாதி விஷயத்தில் மட்டும் ஏன் வந்து நார்மலைஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ தயங்கி இன்னும் வந்து ரொம்ப பிற்போக்காகவே சிந்திச்சு இந்த ஜாதி வெறியில் ஊறி அதில் வந்து நீங்கள் வந்து பெருமை தேடிக்கிறீங்க அப்படிங்கிற விஷயம் மட்டும் எனக்கு புரியலை. எல்லா விஷயங்களையும் நார்மலைஸ் பண்ணிட்டீங்க. கெட்ட வார்த்தைகளாக இருக்கட்டும், ட்ரக்ஸாக இருக்கட்டும், அல்லது போர்னோகிராஃபி, ஆபாச குப்பைகள், எல்லாம் லவ் எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ணி இன்னைக்கு வந்து செலிப்ரேட் பண்ணுற நீங்கள் ஏன் ஜாதி விஷயத்தில் மட்டும் இன்னும் பின்னோக்கி இருக்கீங்க அப்படின்னு எனக்கு புரியலை. ஸோ தயவு செய்து இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்கள் எல்லாரும் சரி அல்லது யூடியூபர்ஸும் சரி, உங்கள் எல்லாருக்கும் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. உங்களுக்கும் அடுத்த தலைமுறை பிள்ளைகள் இருக்குது. ஸோ அவங்கள நீங்கள் எந்த மாதிரி வளர்க்க போகிறீங்க, எந்த மாதிரியான ஒரு சொசைட்டியை, எந்த மாதிரியான ஒரு சர்க்கிளை வந்து கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் பொறுப்புணர்வோடு உணர்ந்து செயல்பட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு டாப்பிக்கில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.